சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்தே அவங்க மேலே வச்சிருந்த அந்த பாசம். ஸோ அதுதான் வந்து உண்மையாகவே இந்த இந்த ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம இந்த நேரத்தில் நம்ம வந்து நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த மேரேஜ், பட் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் பிஃபோர் டில் திஸ் பாயிண்ட், இது வரைக்கும் நடந்ததற்காக கடவுளுக்கு நன்றி இல்லையா. அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவானா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத கர்த்தருக்கு, அதாவது கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன், அதாவது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, பிளான்டட் பை தி வாட்டர்ஸ். பிளான்டட் பை தி வாட்டர்ஸ். பிளான்டட்னா என்ன அர்த்தம்? சம்டைம்ஸ் சில செடிகள் வந்து ஒரு இடத்துல வளரும். ஆனால் when you see the grapevine என்ன பண்ணுவாங்கன்னா, அது பதப்படுத்தி கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல வந்து வைப்பாங்கல்ல. It is transplanted and it is kept. So I wanted to bring that imagery that the Bible talks about. உன் பிள்ளைகள் உன் தந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா God plans everything according to his time. எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவருடைய காலத்தில் ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாரு. ஸோ ஏமி இன்னைக்கு இந்த மறுவீடு நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு சொன்னால், நாங்களாம் கொண்டு வந்து உன்னை எங்கே விட்டுருக்கோம், மாப்பிள்ளை வீட்டில் விட்டுருக்கோம். இன்னைக்கு வி ஃபீல் தட் இது வந்து மாப்பிள்ளை வீடு மாதிரியே எங்களுக்கு தெரியல, இது நம்ம வீடு மாதிரி தான் தெரியல. ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஹாப்பி. இந்த இடம், the way எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. and Prabhuan said that this from his heart he said it is because of God, and as family I really praise God, because அந்த ஒரு உணர்வு நம்மகிட்ட இருந்தாவே நிச்சயமா everything what has happened will be good, and whatever is going to happen will happen by the grace of God. So Gerald, and we bless you, we wish you all the very best. ரோமன்ஸ் சாப்டர் 11ல் வந்து ஒரு அழகான ஒரு இமேஜரி வந்து பால் வந்து பேசுவார். என்ன பேசுவாருன்னா, அதாவது வந்து அந்த வேர்களை பற்றி பேசுவார், அதுக்கப்புறம் ஒரு ட்ரீயை பற்றி, ஒரு ட்ரீயை பற்றி பேசுவார், அதுக்கப்புறம் கிராஃப்டிங், அதாவது ஒரு கிளையை உடைச்சு என்ன பண்ணுவாரா, இன்னொரு கிளை என்ன பண்ணுவார், இணைத்திருப்பார். அப்போ சொல்வார், நீங்கள் வந்து கிளையினாலும் பெருசாக இல்லை, அந்த வேர் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த வேர்ல இருந்து தான் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து ரொம்ப அழகாக இஸ்ரேலைட்ஸ்க்கும் வந்து ஜென்டைல்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி பேசுவார். அப்போ என்னன்னா, இட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட் தட் இஸ் பீன் குட் டு யூ. உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் அது ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ யூ காட் த ரூட்ஸ், இட் இஸ் நவ் ஃபார் யூ டு ப்ளூம். when you are attached, when you are grafted into the tree, into the presence of God, and when you commit your life further, you will be a blessing to many. நேத்து கூட பாஸ்டர் அழகா சொன்னாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், you shall be a blessing, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஸோ இந்த வார்த்தையினால என் மகளே நீ கோடா கோடியாக பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். இது மாமியார் வீடு இல்லை, இது ஒன்று வீடு. அது மாதிரி ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு கிருபையை கொடுத்திருக்காரு, அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். Remember these words that you are grafted into this family as a child of God. You are a blessing to this family. We hope and pray that God will make you, both of you, as you transplant to any place, either it be India or USA or any other place in the world, God is always there, will be there with you. அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. கடவுள் ஆசீர்வதிப்பார். அப்பா வந்து ஃபைனல்